தமிழ்நாட்டு காவல்துறை கண்டுபிடிச்ச மிக முக்கியமான கேஸ பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வெல்கம் டு த KTV. 13 வயசு பையன் ராணுவ முகாம்ல சுட்டு கொல்லப்படுறான். யாரு சுட்டாங்கன்னு தெரியல. தேட தேட கிடைக்காத எவிடன்ஸ். மனைவியின் விசாரணையில கடைசியில மாட்டிக்கிட்ட கொலையாளி. என்ன நடந்துச்சு விரிவாக பார்க்கலாம் இந்த வீடியோல. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது MO ஷோ வித் ஷோபனா. ஜூலை 3ஆம் தேதி 2011 சென்னையில உள்ள இந்திரா நகர்ல ஒரு ஏரியால ஒரு 4 பசங்க அந்த ராணுவ முகாம் கிட்ட போறாங்க. எதுக்காகனா அங்க இருக்க பாதாமையும் மாங்காவையும் பறிக்க போறாங்க. இவங்க யாருன்னா தில்ஷன், சஞ்சய், விக்னேஷ், பிரவீன். மதியம் 1 மணி அளவுல அந்த ராணுவ முகாமோட காம்பவுண்ட் எகிரி குதிச்சு அந்த பாதாம பறிக்க உள்ள போறாங்க. எல்லாரும் மரத்தை பார்த்துட்டு கல்ல வீசிட்டே இருக்கும் போது ஒரு பெரிய சத்தம். என்ன நடந்துச்சுன்னு சுத்தி பாக்குறதுக்குள்ள கூட இருந்த தில்ஷன் சரிஞ்சு கீழே விழுறான். கிட்ட போய் பார்க்கும்போது அவன் மேல ஃபுல்லா ரத்தம். பயந்து போன அந்த சிறுவர்கள் ஓடி போய் அவங்க ஏரியால இருக்க பசங்க கிட்ட சொல்றாங்க. அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பொதுமக்கள் எல்லாருமே வந்து கூடுறாங்க. அப்ப அந்த கூட்டம் போராட்டமா மாறுது. இந்த 13 வயசு சிறுவனை யாரு இங்க சுட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஒரு பக்கம் கேள்வி எழுப்ப போலீசாரால திகச்சு போய் நிக்கிறாங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நேஷனல் நியூஸ் முதல் கொண்டு எல்லாருமே அந்த இடத்துக்கு கூடி வராங்க. டிராபிக் ஜாம் ஆகுது. பிரஷர் அதிகமாகுது போலீசாருக்கு. ஒரு பக்கம் சிறுவனோட குடும்பத்தினர் என்னுடைய பையனுக்கு நீதி கிடைச்சாகணும்னு போராட்டத்துல இறங்கிட்டாங்க. போலீஸ் ஒரு பக்கம் ஜனக்கூட்டத்தை சமாளிக்க முடியாம நிக்கிறாங்க. அப்பொழுது CM-ஆக இருந்த ஜெயலலிதா அம்மையார் அவங்க கிட்ட இருந்து ஒரு உத்தரவு வருது. என்னன்னா 1 வாரத்துக்குள்ள இந்த கேஸ் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு உத்தரவு எனக்கு வந்திருக்கணும் அப்படின்னு. அப்ப மேலும் மேலும் போலீசாருக்கு இந்த கேஸ் பிரஷரை ஏத்துது. இந்த கேஸ் இதை தொடர்ந்து CBCIDக்கு மாற்றப்படுது. அப்பொழுது IPS ராஜேஸ்வரி அவர்கள் வந்து இந்த கேஸ்ல விசாரணைக்கு உள்ள வராங்க. இவங்க விசாரணைக்கு உள்ள வரும்போது நிறைய க்ளூ இவங்களுக்கு கிடைக்கல. ஏன்னா அது வந்து ஒரு ராணுவ முகாமா இருந்திருக்கு. இவங்க வந்து பார்க்கும்போது இந்த கொலை எப்படி நடந்திருக்குன்னு யோசிக்கிறாங்க. முதல்ல இவன் சுடப்பட்டு கொல்லப்பட்டிருக்கான். அப்ப கண்டிப்பா ஆர்மி மேன் யாரோ தான் இதை செஞ்சிருக்கணும்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. தில்ஷன் கொல்லப்பட்ட அந்த இடத்துக்கும் அந்த குவார்டர்ஸ்ல இருக்க எல்லா வீடுகள்லயும் நின்று பாக்குறாங்க. எந்த இடம் வந்து எய்ம் பண்ணி சுடுவதுக்கு கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் எல்லா வீடுகள்ல இருந்தும் பார்க்கும்போது அந்த இடம் வந்து எய்ம் பண்ணி சுடுவதுக்கு கரெக்டாவே இருக்கு. குழம்பி போறாங்க யாருதான் சுட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. இப்படியே இந்த கேஸ் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம நகர்ந்து போயிட்டே இருக்கு. இந்த நேரத்துலதான் ரிட்டையர் ஆர்மி ஆபீசர் ராம்ராஜ் அவர்கள் வந்து இந்த கேஸ்ல தலையிடுறாரு. அதாவது உதவி செய்வதாக உள்ள வராரு. அவரு பல சஜஷன்ஸ சொல்றாரு. புல்லட் இந்த பக்கத்துல இருந்து வந்திருக்க வாய்ப்பு இருக்கிறதாகவும் எனக்கு இவர் மேல சந்தேகம் இருக்கிறதாகவும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சஜஷன் எல்லாம் வைக்கிறாங்க. அவர் சொல்ல சொல்ல அந்த நோக்கத்துல வந்து அந்த கேஸ் நகர்ந்து போயிட்டே இருக்கு. அப்படி போகும்போதுதான் ஒரு ராணுவ அதிகாரியான அஜய் சிங் மேல சந்தேகத்தை எழுப்புது. சோ அவரை விசாரணைக்கு கூப்பிடுறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அஜய் சிங் சொல்றாரு. இப்படி அஜய் சிங்கை பத்தி விசாரிக்கும் போது அவரு ரொம்ப கோவக்காரர் அப்படின்னும் அந்த குவார்டர்ஸ்லயே அவரு மட்டும்தான் தனிமையா தங்கியிருக்காரு. அதாவது குடும்பம் இல்லாம தனிமையா தங்கியிருக்க நபர் அவர் ஒருவர்னு சொல்லப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம எய்ம் பண்ணி சுடுவதுல அஜய் சிங் பெரிய தேர்ச்சி பெற்றவர் அப்படின்னும் வந்து சொல்லப்படுறாங்க. இதெல்லாம் இந்த கொலைக்கு அஜய் சிங் மேல சந்தேகத்தை இன்னும் அதிகமாக்குது. தில்ஷன் கொல்லப்பட்ட அந்த இடத்தை சர்ச் பண்ணி பார்க்கும்போது அங்க ஒரு புல்லட் கிடைக்குது. அதாவது தில்ஷனோட மண்டையை தொலைச்சுக்கிட்டு வெளியே வந்த அந்த புல்லட்டையும் அந்த ராணுவ அதிகாரிகள் வைத்திருக்கிற புல்லட்டையும் வச்சு பார்க்கும்போது கணக்கு எல்லாருக்குமே கரெக்டா இருக்கிறது. அதாவது அவங்க கிட்ட கொடுக்கப்பட்ட கவுண்ட் எல்லாருமே கவுண்ட்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இந்த புல்லட் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. ஒரு புறம் அஜய் சிங் மேல உள்ள அந்த ஒரு சந்தேகம் அது இருந்துட்டே தான் இருக்கு. இதை அடுத்து இந்த கேஸை முடிச்சே ஆகணும். மேலும் மேலும் பிரஷர் அதிகமாகுது. எதையாச்சும் பண்ணி இந்த கேஸை க்ளோஸ் பண்ணலாம்னு நினைச்ச போலீஸ் திரும்பவும் அஜய் சிங்கை விசாரணைக்கு கூப்பிடுறாங்க.
கூப்பிடும்போது அஜய் சிங் விசாரணையில என்ன சொல்றாருன்னா, அதாவது தில்ஷன் கொல்லப்பட்ட அந்த மதிய நேரத்துல நான் வந்து இங்க உள்ள இல்லவே இல்லை, அதாவது ராணுவ முகாம் உள்ள நான் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரத்துல நான் பீட்சா கடையில பீட்சா சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே பீட்சா கடைக்கு விரைந்து போய் போலீசார் விசாரணை நடத்துறாங்க. அந்த டைம்ல எந்த பீட்சா கடையிலயும் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் அப்படின்றது இல்ல, சிசிடிவி கேமராக்கள் வைக்கப்படாத ஒரு நேரமா இருந்திருக்கு. அப்ப அங்க வேலை செய்தவங்களை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இவரை நாங்க பார்க்கவே இல்லை, பார்த்துதான் ஞாபகமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் இந்த கேஸ்ல அஜய் சிங் மேல சந்தேகத்தை அதிகமாக்குது. இது ஒரு புறம் இருக்க, எல்லாரும் ஒரு கோணத்துல இந்த கேஸ பார்த்துட்டு இருக்கும் போது IPS ராஜேஸ்வரி அவர்கள் மட்டும் இந்த கேஸ வேற கோணத்துல விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருந்த குவார்டர்ஸ்ல இருக்க எல்லா மக்கள் கிட்டயும் போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வீடுகளை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பார்க்கும் போதுதான் எல்லாரும் சேர்ந்து ஒரு குடும்பத்தை கை காட்டுறாங்க. இவங்க நடந்துக்கிறது இயல்புக்கு மாறா இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அந்த வீட்லயும் போய் தேடுதல் பணி ஆரம்பிக்கிறாங்க. தேடும் போதுதான் அந்த வீட்டுல வியர்டான சில திங்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. அதாவது அழுக்கான ஒரு துணியில சப்பாத்தி சுருட்டப்பட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கிறதாகவும், அதுக்கப்புறம் வாஷிங் மிஷின்ல மண்ணோட சில அழுக்கு துணிகள் இருக்கிறதாகவும் பாக்குறாங்க. எந்த ஒரு ஆர்மி ஆபீசர் வீட்லயும் இப்படி ஒரு திங்க வந்து நாங்க பார்த்ததே இல்லை அப்படின்னு அவங்களுக்கு சந்தேகம் ஏற்படுது. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுல சமையல் செய்கிற ஒருவங்க கிட்ட வந்து விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. இந்த வீட்டுல உள்ளவங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்னும் போது அந்த சமையல் செய்யறவங்க என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்ச நாளாவே இந்த வீட்டுல எல்லாரும் ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க, சரியா சாப்பிடுறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த பையன் இறந்ததுக்கு அப்புறம் இவங்க வீட்டுல சரியா யாரும் சாப்பிடுறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த மதியம் டைம்ல தில்ஷன் கொல்லப்பட்ட அந்த நேரத்துல கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வேகமா அந்த வீட்டுல இருந்து ஒரு ஜீப் வெளியே போச்சு. அதே வேகமா கொஞ்ச நேரம் பொறுத்து திருப்பி உள்ள வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் IPS ராஜேஸ்வரி மேம் அவர்களுக்கு கொலையாளி இவங்க வீட்டுல இருக்கிறவங்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகத்தை ஏற்படுத்துது. ஒரு பக்கம் அஜய் சிங் கொலையாளியாக இருக்கலாம் சொல்லிட்டு ஒரு புறம் தேட, இன்னொரு புறம் வந்து தனியா வந்து இவங்க ஒரு ட்ராக்ல இந்த கேஸ ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த வீட்டுல உள்ள நபர்கள் யாருன்னு தெரிய வருது. அது யாரோட வீடுனா, ஆரம்பத்துல சொன்னபடி இந்த கேஸ்ல ஹெல்ப்புக்கு உள்ள வந்த அந்த ரிட்டையர் ஆர்மி ஆபீசர் ராம்ராஜ் அவருடைய வீடுதான். இந்த கேஸ் ஆரம்பிச்சு 2 நாள்லயே IPS ராஜேஸ்வரி மேம் அவர்களுக்கு ராம்ராஜ் மேல சந்தேகம் வந்திருக்கு. எந்த ஒரு ஆதாரமும் இல்லாததுனால இவரை விசாரிக்க முடியல. அதனால இப்போ இவர் மேல ஒரு சந்தேகம் வந்ததுனால இவரை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ராம்ராஜை கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, இந்த கொலையை நான் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதையடுத்து அவங்க மனைவி கிட்ட விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. அவங்க மனைவி என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு 2 மகன்கள் இருக்காங்க, ஒருத்தர் வந்து ஆர்மில இருக்காரு, ஒருத்தர் வந்து நேவில இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. IPS ராஜேஸ்வரி மேம் அவர்கள், நீங்க உண்மையை சொல்லியே தான் ஆகணும், நீங்க மறைக்க கூடாது, உங்களோட 2 மகன்களோட வாழ்க்கை வந்து இதுல பாதிக்கப்படும், நீங்க உண்மையை சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த அம்மா அழுதுகிட்டே உண்மையை சொல்லியிருக்காங்க. இந்த கொலைக்கு என்னுடைய கணவர் தான் காரணம், அதாவது ராம்ராஜ் அவர்கள் தான் வந்து அந்த பையனை சுட்டதாக வந்து அவங்க ஒத்துக்கிறாங்க. இந்த பதில் அங்க இருந்து எல்லாருக்கும் பெரிய அதிர்ச்சியை கொண்டு வந்திருக்கு. ஏன்னா இந்த கேஸ் ஸ்டார்டிங்ல இருந்து நடந்துட்டு இருக்க வரைக்கும் அவர் கூடவே தான் இருந்திருக்காரு, எல்லா ப்ரூஃபுக்கும் வந்து அவர் ஹெல்ப் பண்ணிருக்காரு அப்படின்னு அங்க இருக்க போலீசாருக்கெல்லாம் தெரிய வந்திருக்கு. சோ கொலையாளியை கூடையே வச்சுக்கிட்டு தேடிட்டும் இருந்திருக்காங்க. இவர் கொலையாளின்னு எப்படி ப்ரூஃப் பண்ணப்பட்டு இருக்குன்னா, அவர் தில்ஷனை சுட்ட அந்த புல்லட் வந்து ராணுவ அதிகாரிகள் யாருக்கிட்டயுமே அந்த மாதிரி புல்லட் இல்ல. விசாரணையில வந்து அவர் உண்மையை ஒத்துக்கிட்டாரு. என்னன்னா, அவர் ஜீப் எடுத்துட்டு வெளியே போனது அந்த புல்லட்டையும் அந்த கன்னையும் கூவார்ல தூக்கி போடுறதுக்காக தான் போயிருக்காரு. அவர் காட்டின அந்த இடத்துக்கு திருப்பி கூட்டிட்டு போயிட்டு அந்த கன்னையும் அந்த புல்லட்டையும் போலீசார் ரெக்கவர் பண்ணிருக்காங்க. அப்பதான் தெரியுது அது அவராலேயே மாடிஃபை பண்ணப்பட்ட ஒரு கன்னுன்னு சொல்லிட்டு. இந்த ராம்ராஜ் தில்ஷனை கொலை செஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய மனநிலைமை கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதாவதுனா அவர் கொலை செஞ்சுட்டோம்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிருக்காரு போல. அதனால வந்து அந்த மரத்தையே சுத்தி சுத்தி வந்திருக்காரு, அடிக்கடி அந்த மரத்தையே நின்று பார்த்திருக்காரு. சோ அவர் சுட்ட அந்த இடத்துலயே வந்து அவர் உலாத்திட்டு இருக்கிறத அங்க இருந்தவங்க எல்லாம் பார்த்திருக்காங்க. இந்த கொலையில நான் மாட்டிடவே கூடாது அப்படின்னு நினைச்ச ராம்ராஜ் அஜய் சிங் மேல கொலையை திருப்பி விட்டு பழிய திருப்பி விட்டுறலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தோட தான் இந்த கேஸ்ல ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு உள்ள வந்திருக்காரு. அந்த நோக்கத்தோட தான் அஜய் சிங் வீட்டுக்கு நேரா இருந்துதான் இந்த புல்லட் பாஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அஜய் சிங் தான் இதுல கொலை செய்திருக்க வாய்ப்பு இருக்கு, அவர் கோவக்காரரு, அவர் கன் ஷூட் பண்றதுல வந்து தேர்ச்சி பெற்றவரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸையே திருப்பி விட பார்த்திருக்காரு. இதை அடுத்து ஏப்ரல் 20, 2012 ராம்ராஜுக்கு நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதிக்குது. இதையடுத்து அந்த நேரத்துல CM இருந்த
அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து IPS ராஜேஸ்வரி அம்மையாரை அழைச்சு இந்த கேஸ் இவ்வளவு ஒரு விரைவா துல்லியமா கண்டுபிடிச்சு கொடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. இந்த ராம்ராஜ் எதுக்காக தில்ஷனை கொலை பண்ணணும் அப்படின்னு எல்லார் மனசுலயும் நம்ம கிட்ட கேள்வி இருக்கும். அவர் எதுக்காக கொலை பண்ணிருக்காருன்னா, அன்னைக்கு எப்பயும் போலதான் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிச்சிருக்கு. அதாவது ஜூலை 3, 2011ஆம் ஆண்டு அந்த ஞாயிற்றுக்கிழமை தில்ஷனும் அவனோட 3 நண்பர்களும் அதே மிலிட்டரி கேம்பஸ் உள்ள எகிரி குதிச்சு உள்ள போயிருக்காங்க. இவங்க ரெகுலரா இதை பண்ணுவாங்க போல. மாங்காய் அடிக்கிறது, பாதாம் பறிக்கிறது, நம்ம சின்ன வயசுல பண்ண அதே குறும்பு வேலை தான் இவங்களும் பண்ணிருக்காங்க. இவங்க பண்ணிட்டு இருக்கும் போது கல்லு தூக்கி அடிக்கும் போது அங்க இருந்த ராம்ராஜ் வீட்டு மேல அந்த கல்லு பட்டிருக்கு. அதாவது அவருடைய கார் மேல பட்டிருக்கு, அவர் வண்டி மேல பட்டிருக்கு. நிறைய முறை ராம்ராஜ் அந்த பசங்களை கூப்பிட்டு திட்டி இருக்காரு, மிரட்டியும் இருக்காரு. அந்த பசங்க கேட்காததுனால அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையும் அதே மாதிரி கல் எரிஞ்சு மாங்காய் பறிக்க உள்ள வந்திருக்காங்க. ஏற்கனவே கோவத்துல இருந்த ராம்ராஜ் என்ன பண்றதுன்னு தெரியாம கோவத்தோட உச்சக்கட்டத்தினால அவருடைய துப்பாக்கியை எடுத்து தில்ஷனை சுட்டு இருக்காரு. அந்த குண்டு அவனுடைய மண்டையை தொலைச்சுக்கிட்டு வெளியே விழுந்திருக்கு. தில்ஷன் கொல்லப்பட்ட அன்னைக்கு, அதாவது ஜூலை 3, 2011 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி அளவுல என்ன நடந்துச்சுன்னா, தில்ஷனும் அவனுடைய நண்பர்களும் சேர்ந்து அந்த மிலிட்டரி கேம்பஸ் உள்ள போறாங்க. செவுரு எகிரி குதிச்சு அந்த மாங்காவையும் பாதாமையும் பறிக்க உள்ள போறாங்க. இதை அடுத்து இவங்க கல்ல தூக்கி அடிக்கும் போது அது ராம்ராஜ் வீட்டு உள்ள போய் பட்டு இருக்கு. அவங்களுடைய வண்டி மேலயும் அவருடைய கார் மேலயும் போய் பட்டு இருக்கு. இந்த பசங்க இதை ரெகுலரா வச்சிருந்திருக்காங்க. நிறைய முறை ராம்ராஜ் கூப்பிட்டு இவனுங்களை வான் பண்ணியும் திட்டியும் அவனுங்க கேட்காம இருந்திருக்காங்க. இதுதான் ராம்ராஜுக்கு பெரிய கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு. அன்னைக்கும் அதே மாதிரிதான் கல்லு தூக்கி அடிக்கும் போது ராம்ராஜ் வீட்டுல கல்லு விழுந்திருக்கு. ஏற்கனவே கோவத்துல இருந்த ராம்ராஜ் என்ன பண்றதுன்னு தெரியாம தான் வச்சிருந்த துப்பாக்கியை எடுத்து தில்ஷனை சுட்டு இருக்காரு. அவர் சுடும் போது அந்த புல்லட் அவன் மண்டையை தொலைச்சிட்டு வெளியே விழுந்திருக்கு. இப்படிதான் ராம்ராஜ் தில்ஷனை கொலை பண்ணிருக்காரு. இந்த மாதிரி ஒரு கேஸை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. அதாவது கொலையாளியே கூடையே வச்சுட்டு இருந்த போலீசார். இந்த கேஸை பார்க்கும்போது ராம்ராஜ் தான் தில்ஷனை கொலை பண்ணிருப்பாருன்னு நீங்க நினைச்சீங்களா, இல்ல அஜய் சிங் தான் தில்ஷனை கொலை செஞ்சிருப்பாருன்னு நீங்க நினைச்சீங்களா? என்ன நினைச்சீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சோபனா. நன்றி, வணக்கம்.